வணக்கம். வெராண்டா ஐஏஎஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். பார்க்கலாமா? நியூஸ் 1. நாட்டுக்கு முதல் பயங்கரவாத எதிர்ப்பு தேசிய கொள்கை ஆன்டி டெரரிசம் பாலிசி மத்திய அரசு வெளியீடு. நாட்டின் பாதுகாப்பை நேரடியாக உறுதி செய்கிற ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த நியூஸ் குரூப் 1 பிரிலிம்ஸ்ல யூனிட் 4 பாலிட்டிலையும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட் கவர்னன்ஸ்லையும் ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரோட செகண்ட் யூனிட் சோஷியல் இஷ்யூலையும் கவர் ஆகும். இப்போ ஏன் இந்த கொள்கை? நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை இந்த கொள்கை முழுக்க மாத்த போதா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை விரிவான விளக்கங்களோட பார்க்கலாம். கடந்த சில வருஷங்களா உலகமே பயங்கரவாத அச்சுறுத்தலால பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லை பகுதிகளில இருந்து வர்ற ஊடுருவல்கள், இணையதளத்துல தீவிரமான சிந்தனைகள், சில இடங்கள்ல வெடிகுண்டு சம்பவங்கள், இதெல்லாம் பார்த்த பிறகுதான் ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா தேசிய அளவிலான ஒரே திட்டம் இருக்கணும்னு மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இந்த கொள்கை என்ன சொல்லுது? சிம்பிளா சொன்னா, மத்திய அரசு, மாநில போலீஸ், உளவுத்துறை, எல்லை பாதுகாப்பு படை இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு செயல்பட வைக்கணும்னு சொல்லுது. இப்போ இந்த கொள்கைகள்ல இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஒருங்கிணைப்பு முக்கியம். இப்போ ஒரு தகவல் டெல்லியில இருந்தா அது தமிழ்நாடு போலீஸுக்கு சீக்கிரமா போகணும். அதே மாதிரி மாநிலத்துல கிடைக்கிற தகவல் மத்திய உளவுத்துறைக்கு உடனே சேரணும். அதற்கான டேட்டா சிஸ்டம் உருவாக்கப்படுது. செகண்ட் பாயிண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். டெக்னாலஜி தான் கீ. இப்போ காலம் மாறி போச்சு. தீவிரவாத குழுக்கள் டெலிகிராம், டார்க் வெப், சோஷியல் மீடியா மூலமா இளைஞர்களை ஈர்க்கிறாங்க. அதனால ஏஐ, பிக் டேட்டா, டிஜிட்டல் சர்வைலன்ஸ் இதெல்லாம் அதிகமா பயன்படுத்த போறாங்க. தேர்ட் பாயிண்ட், ஃபினான்ஷியல் ட்ராக்கிங். தீவிரவாத குழுக்களுக்கு பணம் எப்படி வருது? பயங்கரவாதம் வெறும் ஆயுதத்தால மட்டும் இல்லைங்க, பின்னால பணமும் இருக்கு. அதனால ஹவாலா பணம், சந்தேகமான வெளிநாட்டு நிதி, போலி நிறுவனங்கள் இவங்களை கண்டுபிடிக்க ஃபினான்ஷியல் ட்ராக்கிங் வலுப்படுத்தப்படுது. போலீஸ் துறைக்கு என்ன மாற்றம்? இனிமே மாநில ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் பிரிவுகளுக்கு கூடுதலான ட்ரைனிங், புதிய ஆயுதங்கள், நவீன டெக்னாலஜி கொடுக்க போறாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்கலான்னு சொல்லப்படுது. சட்டம் கடுமையா ஆகுமா? சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் மாதிரியான சட்டங்கள் இன்னும் பலப்படுத்தப்படலாம். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண குடிமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அரசியல் எதிர்ப்பை பயங்கரவாதம்னு சொல்லக்கூடாது. மாநில உரிமை பாதிக்கப்படுமா? மத்திய அரசு அதிகாரம் அதிகப்படுத்துதா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலா மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, இது அரசியல் இல்ல, இது பாதுகாப்பு விஷயம். தேசிய பாதுகாப்பு தான் முதல் முன்னுரிமை. உலக அளவுல என்ன நடக்குது? யுஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ் மாதிரி நாடுகளுக்கு ஏற்கனவே கவுண்டர் டெரரிசம் பாலிசி இருக்கு. அந்த மாதிரி இந்தியாவும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாலிசி கொண்டு வர போறாங்க. இதனால நமக்கு என்ன பயன்? பாதுகாப்பு அதிகரிக்கும். சந்தேகமான செயல்களை ரிப்போர்ட் செய்ய விழிப்புணர்வு ஏற்படும். இளைஞர்கள் தவறான சிந்தனையில சிக்காத மாதிரி விழிப்புணர்வு, அவேர்னஸ் கிரியேஷன் அமங் த யூத். பாதுகாப்பு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க? கொள்கை நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைப்படுத்துறது தான் முக்கியம். இந்த கொள்கை உண்மையிலேயே தாக்குதல்களை குறைக்குமா? எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துமா? இளைஞர் தீவிரவாதத்தை தடுக்குமா? இதற்கான பதில் அடுத்த சில ஆண்டுகள்ல தான் தெரியும். நாட்டுடைய முதல் பயங்கரவாத எதிர்ப்பு தேசிய கொள்கை ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமாக இருக்கலாம். ஆனா ஆக்ட் ஆர் பாலிசியா உருவாக்குறது ஒரு விஷயம், அதை கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வேற மாதிரி மாறுது. இனி வர்ற நாட்கள்ல இந்த கொள்கையோட நடைமுறை எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும். இத பத்தியே கூட வரப்போற 2026 மெயின்ஸ் ஆர் பிரிலிம்ஸ்ல கண்டிப்பா அனலிட்டிக்கலா கேட்கலாம். இப்போ இந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ பார்க்கலாம். 2024 மெயின்ஸ்ல கூட ஒரு கொஸ்டின் அனலிட்டிக்கலா கேட்டிருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் பயங்கரவாதம் பற்றின சமூகவியல் முன்னோக்குகளை விளக்கவும்.
எக்ஸ்பிளைன் த சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் டெரரிசம் இன் இந்தியா. இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம பியூர்லி அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிங்கன்னு. இப்படி கான்செப்டா மட்டும் கேட்காம டெரரிசம் ரிலேட்டட் ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் பேஸ் பண்ணி கூட கேட்கலாம். இந்த மாடல்ல சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. இது 2025 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கேள்வி. இந்த கொஸ்டின்ல நிறைய ஆக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி டெரரிசம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். தென் இந்த கேள்வியை பாருங்க. இதுவும் 2025 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கேள்விதான். ஒரு ஆக்டோட பேக்ரவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கூட இந்த நியூ பாலிசி பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு. நல்லா படிங்க. அடுத்த நியூஸை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சியை இன்னும் ஒரு படி முன்னேற்றும் பெரிய அறிவிப்பு. திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோட்ல புதிய தொழிற்பூங்கா முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்த நியூஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 5 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும், மெயின்ஸ்ல GS 3rd பேப்பரோட லாஸ்ட் யூனிட் இந்தியா அண்ட் தமிழ்நாடு எக்கானமியிலையும், GS 1st பேப்பரோட செகண்ட் யூனிட் சோஷியல் இஷ்யூலையும் கவர் ஆகும். முதல்ல டைடல் பார்க்னா என்ன, ஏன் இந்த டைடல் பார்க்ஸ் முக்கியம், விரிவா பார்க்கலாம் வாங்க. டைடல் பார்க் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசும் அரசு நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கின ஐடி உள்கட்டமைப்பு நிறுவனம். ஐடி கம்பெனிஸுக்கு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணுங்கிற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1990களில் இந்தியாவில் ஐடி வளர்ச்சி வேகமா ஆரம்பிச்சுது. பெங்களூரு முன்னணியில இருந்துச்சு. அப்போ தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஐடி ஹப்பா ஆகணும், ஃபாரின் கம்பெனிஸை அட்ராக்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சது. அதன் விளைவா உருவானதுதான் டைடல் பார்க். தமிழ்நாட்டோட முதல் டைடல் பார்க் 2000ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால சென்னை தரமணியில தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. அந்த காலத்துக்கு இது ஒரு மெகா ஐடி பில்டிங். ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரே இடத்துல. இதுதான் தமிழ்நாட்டோட ஐடி growthக்கு டேர்னிங் பாயிண்ட். டைடல் பார்க் கான்செப்ட் சென்னையில வெற்றி அடைஞ்ச பிறகு கோயம்புத்தூர், பட்டாபிராம் இந்த மாதிரி இடங்கள்ல புதிய டைடல் பார்க் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்துச்சு. ஐடி சென்னையில மட்டும் கான்சென்ட்ரேட் ஆகக்கூடாது அப்படின்னு. அதுக்காக டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு போறதுக்காக நியோ டைடல் பார்க்ஸ், மினி டைடல் பார்க்ஸ் அப்படிங்கிற புது திட்டங்கள் உருவாச்சு. அதுக்கப்புறமா விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், வேலூர் மாதிரி மாவட்டங்கள்ல ஐடி ஹப்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு நகரங்கள்ல மினி டைடல் பார்க்ஸ் அண்ட் நியோ டைடல் பார்க்ஸ் உருவாச்சு. நான் இங்க சொன்ன சிட்டிஸ் இல்லாம வேற எங்கெல்லாம் இந்த ஐடி பார்க்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த திட்டங்களுடைய வெற்றியோட தொடர்ச்சியா 3 மாவட்டங்கள்ல புதிய நியோ டைடல் பார்க் உருவாக்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க நம்ம முதலமைச்சர். அது என்னென்ன பகுதிகள்னா திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோடு. இந்த தடவை குரூப் 1ல இதையே கூட கொஸ்டினா கேட்கலாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட், மைக்ரேஷன் அதாவது இடப்பெயர்வு குறைப்பு, பேலன்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட், அனைத்து பகுதிகளிலும் சமச்சீரான வளர்ச்சி, விமன் எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிப்பு. நெக்ஸ்ட் டைடல் பார்க்கோட எக்கானமிக் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் உயர்வு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிப்பு, ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் அண்ட் சர்வீஸ் செக்டார் வளர்ச்சி. இப்போ தமிழ்நாடு ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்ல முன்னணி மாநிலமா இருக்குன்னா அதுக்கு இந்த திட்டமும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்து இப்போ சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசா சில நகரங்களை அனௌன்ஸ் பண்ண திட்டத்தை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இப்போ இந்த நியூஸ்ல சொன்ன நியோ டைடல் பார்க்ஸ் பத்தி கூட கேட்கலாம். தென் இந்த கேள்வியை பாருங்க. இந்த கொஸ்டின்ல டைடல் பார்க் மாதிரி டைசல் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, பயோடெக்னாலஜி ரிசர்ச் ரிலேட்டட், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல இப்படியெல்லாம் கேட்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் இயர் 2000 சென்னை பத்தி கூட கேட்கலாம். டைடல் பார்க் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டுடைய ஐடி அடித்தளம். சென்னை ஐடி சிட்டி அப்படிங்கிற அடையாளத்தை
தமிழ்நாடு ஐடி ஸ்டேட்டா மாற்றியது இந்த டைடல் பார்க் வரலாறு. ஸோ இன்னைய வீடியோல நம்ம 2 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, ஆன்டி டெரரிசம் பாலிசி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு, அதை பற்றியும், அப்புறம் தமிழ்நாட்டில் டைடல் பார்க் உருவான வரலாறையும், இன்னும் நிறைய இடங்கள்ல நியோ டைடல் பார்க்ஸ் இந்த மாதிரி உருவாக்குறதையும் நம்ம விரிவா பார்த்தோம். ஸோ இதை பத்தின தகவல்களை எல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது உடனடியா சேகரிச்சு வச்சுக்கோங்க, படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணா மட்டும் போதாது, புரிஞ்சுக்கோங்க, வருஷங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரியான காணொளிகளை தொடர்ந்து பார்க்கணும்னா வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து அதற்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா? அதனால உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக சொல்லுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு காணொளியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.